வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏம்ஸ் அண்ட் ஹோம்ஸ். இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் vlogோட கண்டினியூட்டி தான். லாஸ்ட் vlogல வந்து கதிரோட பர்த்டேக்கு எந்த மாதிரியான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும், அது எந்தெந்த கடையிலலாம் வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரோட பர்த்டேக்கான ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான். இந்த கார்ட்டர்ஸ் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ், கிட்ஸ், அப்புறம் டாட்லர்ஸ் அப்படிங்கிற எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். அதாவது ஒரு ப்ரீமெச்சூர் பேபியிலேருந்து 14 சைஸில் இருக்கிற டாட்லர் வரைக்கும் எல்லாருக்குமே இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும், ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்கும். நான் வந்து கதிர்க்கு பிறந்ததுலேருந்து இந்த கடையிலேருந்து தாங்க ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இங்கே வந்து நம்ம பிளிப்பி ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், நாம் எடுத்திருக்கிற பர்த்டே தீம் வந்து பிளிப்பி அப்படின்ட்டு. ஸோ பிளிப்பிக்கு வந்து ஒரு கிரே கலர் ஜீன் ப்ளஸ் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் தான். அதோட பெல்ட்டு, கேப்பு, அதுக்கப்புறம் வந்து போ எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி டாய்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா வுட்டில் வந்து இருக்கும், ப்ளஸ் வந்து சாஃப்ட் டாய்ஸும் இருக்கும். எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் செக்ஷன்ஸ் தான். கிளியரன்ஸ் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே அமெரிக்காவில் இருக்கிற எல்லா கடையிலையுமே இருக்கும். என்ன அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாமே சீக்கிரமாக கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிளாத்ஸை நெக்ஸ்ட் சீசனுக்கு யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ கம்மி ப்ரைஸில் வந்து இந்த கிளியரன்ஸ் செக்ஷனில் விற்பாங்க. ப்ளஸ் ரொம்ப நாளாக வந்து யாருமே வாங்காமல் இருக்கிற கிளாத்ஸையும் இந்த மாதிரி வந்து ஆஃபரில் போட்டு அந்த கிளியரன்ஸ் செக்ஷனில் வச்சு கிளியர் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த கிளியரன்ஸ் செக்ஷன். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டர்ஸ் அப்புறம் ஓஷ்கோஷ் அப்படின்னு 2 இருக்கும். ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓஷ்கோஷ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டாட்லராக இருக்கிற குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் தான். கதிரோட பர்த்டேக்கு சூப்பராக பிளிப்பி தீமில் பேண்ட் அண்ட் ஷர்ட் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். நாம் எடுத்திருக்கிறது வந்து பிளிப்பி தீம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அமேசான்லேயே எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. அவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து ஐட்டம்ஸ் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நாமளே எல்லாமே டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கடையிலையாவது ஏதாவது கிடைக்கும், ஒன்று ஒன்றா தனித்தனியாக கிடச்சிச்சின்னா கூட அதை வச்சு நம்ம மேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் நாங்கள் போன கடையில் எங்கேயுமே வந்து பிளிப்பி தீமே கிடைக்கல. நீங்களே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளிப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிராண்டாமா. அது வந்து அவங்களோட வெப்சைட் இல்லாட்டி அமேசான், வால்மார்ட் அந்த மாதிரியான வெப்சைட்ஸில் மட்டும்தான் கிடைக்குமா, கடைகளில் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிறைய யூடியூப் வீடியோஸும் நான் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி வந்து பிளிப்பிக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்ணாடி, அப்புறம் போ, அப்புறம் ஹேட், இது 3 தான். ஸோ இதை வந்து ஒரு பெரிய கார்ட்போர்டில் ட்ரா பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தேன். எல்லாமே வந்து சூப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பேட்டியோவில் கீழே ஒரு கார்ட்போர்ட் போட்டு நம்ம கட் பண்ண எல்லாமே வந்து வச்சுட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு ஆரஞ்சு மட்டும் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுட்டு ப்ளூ வந்து நம்ம பேப்பர் கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லாமே பெயிண்ட் பண்ணிவிட்டு ஓரமாக வந்து ஆற விட்டுறலாம், ஏன்னா வீட்டுக்குள்ளே அடித்தோம்னா ரொம்ப ஸ்மெல் வரும். அதனால தான் பேட்டியோவில் வச்சு பண்ணிகிட்டே இருந்தேன். அது ஆறுறதுக்குள்ளே வந்து பர்த்டேக்கான குலோப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. வந்து சூடாக இருக்கிற ஜீராவில் வந்து சூடாகவே வந்து போட்டுடணும். அப்போ தான் நல்லா ஊறும். நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுன்னா நாளைக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது என்னென்னா ஒரு டிஷர்ட்டை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிரோட பர்த்டேக்கு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டு ப்ளஸ் கதிர் 3 பேருக்குமே வந்து என் கையால் ஒரு டிஷர்ட் வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த டேடி, பிளிப்பியோட ஃபேஸ், ஆஃப் த பர்த்டே பாய், இது எல்லாமே நானே வந்து செல்ஃபாக டிசைன் பண்ணி இந்த ஃபேப்ரிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற பேப்பரில் வந்து நான் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். நாங்கள் எடுத்திருக்கிறது லைட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால அந்த எடுத்திருக்கிற பிரிண்ட் அவுட்டை உல்ட்டாவாக எடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிக்
ஆகும். இது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து பின்னாடி போட்டிருக்காங்க. இதே டார்க் ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம எங்கள் டிஷர்ட்டில் எந்த இடத்துல வேணுமோ அது மேலே வச்சு நம்ம வந்து அப்படியே அயன் பண்ண வேண்டியது தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட டிஷர்ட் தான் வந்து பண்ணோம். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னென்னா அப்படியே ஹோல் ஷீட்டையும் அப்படியே வச்சு நாங்கள் அயன் பண்ணதுனால அதில் இருக்கிற அந்த ஒயிட் கலரும் வந்து சேர்த்தே வந்து அதில் வந்து ஸ்டிக் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டிஷர்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு வேர்டையும் வந்து தனியாக கட் பண்ணிக்கலாம். மாமி, அப்புறம் வந்து ஃபேஸ் தனியாக, அப்புறம் ஆஃப் த அப்படிங்கிறது, அப்புறம் கீழே பர்த்டே பாய் அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி தனித்தனியாக வந்து அயன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணோம். சரி, நான் அதே மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நீங்களே பாருங்கள். இப்போ இந்த பிளிப்பி ஃபேஸுமே அந்த மாதிரி பண்ணி தான் எடுத்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் அயன் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதே மெத்தடில் வந்து கதிரோட டிஷர்ட்டையும் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணோம். எல்லா வருஷமே வந்து பர்த்டே ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வெளியில் தான் வாங்குவோம். இந்த தடவை வந்து என் கையாலேயே அதை டிசைன் பண்ணி நான் வந்து அந்த டிஷர்ட்டை ரெடி பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் கதிரோட பர்த்டே டிஷர்ட் வந்து நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவுட்புட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கதிரோட பர்த்டே தான். இன்றைக்கி மார்னிங் தான் நாங்கள் வந்து பலூன் டெக்கரேஷன்ஸ் ஆரம்பித்தோம். ஏன்னா முன்னாடி நாள் நைட் வந்து ஒரு சில வால் ஸ்டிக்கிங்லாம் டெக்கரேஷன்லாம் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு மார்னிங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து படுத்துட்டோம். மார்னிங் எழுந்ததும் பலூன் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே கதிர் நானும் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாதி பம்ப் பண்ணி கொடுத்து மீதி வந்து நாங்கள் ப்ளோ பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன கதிர் பண்றீங்க? நான் வந்து இப்ப ரூம் பண்ணிக்கிறேன். என்னோட பர்த்டேக்கு தான் பண்றேன். உன்னோட பர்த்டேக்கா? நன்றி. எல்லா பலூன்ஸையும் ஊதி ஆர்ச் மாதிரி கொண்டு வரதுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போலவே ஆயிடுச்சு. இந்த பலூன் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சுனாலே நம்மளோட எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்ச மாதிரி தான். இதை முடிச்சுட்டு அவுட்புட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். என் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கதிரோட பர்த்டே வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.